மன்னனாகிய கட்டியன்காரன் கிட்ட 4 வகை படைகள் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வாள்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை. ஆனா வேடர்கள் கிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு வித்தியாசமான படையும் கிடையாது. அவங்களோட பிரதான ஆயுதமே அவங்களோட வில்லும் அம்பும் தான். இப்படி இருக்கும் பொழுது முதல்ல கட்டியங்காரனோட சிறப்பான படையான வாள்படை என்ன பண்ணுதுன்னா கண்ணில் பட்ட வேடர்கள் எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்துறாங்க. இதனால முதல்ல அரசனாகிய கட்டியங்காரனோட படைகளோட கை ஓங்குது. இதை கவனிக்கிற வேடர்குல தலைவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த அடர்ந்த காடுகளையும் மலையையும் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க அவன் விருப்பப்படுறான். இதனால தன்னுடைய யுத்த வியூகத்தை அவன் மாத்துறான். தன்னுடைய வீரர்களுக்கு பதுங்கி இருந்து தாக்குமாறு அவன் கட்டளையிடுறான். அவனுடைய வீரர்களும் உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு பாறைகளின் இடுக்குக்கு பின்னாடியும் அடர்ந்த மரங்களுக்கு பின்னாடியும் புதர்களுக்கு பின்னாடியும் மறைஞ்சிருந்து கட்டியங்காரனோட அரச படைகள் மீது தங்களுடைய கூரிய முடையுடைய அம்புகள்ல விஷத்தை தோய்த்து எறிகிறாங்க. அந்த அம்புகளும் ஆஜானுபாகுவான அரசப்படை வீரர்களின் பரந்த மார்புல போய் தைக்குது. ஒருத்தர் பின் ஒருத்தரா அவங்க அடித்து விழுறாங்க. தன்னுடைய வியூகம் வேலை செய்யறத புரிஞ்சுக்கிட்ட வேடர்குல தலைவன் என்ன செய்யறான் அப்படின்னா தன்னுடைய தாக்குதலை அவன் தீவிரப்படுத்துறான். எப்படி அப்படின்னா ஒரு கூட்டமான புலி தன்னுடைய இரையை சுற்றி எப்படி தாக்குமோ அது மாதிரி ஒரு மூர்க்கத்தனமான ஒரு தாக்குதலை அவன் கொடுக்குறான். முதல்ல வாள்படை வீரர்கள் ஒருவர் பின் ஒருவரா அம்பு அடிபட்டு விழுந்துடுறாங்க. அதற்கப்புறம் குதிரைகளை குறிவைத்து தாக்குறாங்க. குதிரைகளோட சேர்ந்து அந்த வீரர்களும் அடிபட்டு இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் பெரிய பாறைகளை உருட்டி விட்டு தேர்களை எல்லாத்தையும் நாசம் செய்யறாங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய அம்புகளை எய்து யானைகளை அவங்க அழித்தொழிக்கிறாங்க. யானைகளும் அடிபட்டு ஒரு பெரிய கரும் பாறை மலை பாதையிலிருந்து உருண்டு விழுற மாதிரி உருண்டு விழுந்து இறந்து போயிடுது. அதனால கட்டியங்காரனோட 4 வகை படைகளும் பலத்த சேதம் உண்டாகுது. மன்னன் சச்சங்கன் இந்த நாட்டோட மன்னனா இருந்தபோது இந்த படை எவ்வளவு சிறப்புமிக்க படையா இருந்தது அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு போர்க்களத்திலிருந்தும் புறமுதுகிட்டு ஓடி வந்ததே இந்த படை கிடையாது. ஆனா சூழ்ச்சியால ஆட்சியை பிடித்த மன்னன் கட்டியங்காரனோட தலைமையிலையும் அவனுக்கு கைக்கூலியா செயல்படுற மதனோட தலைமையிலையும் இந்த படை தன்னோட சிறப்பு எல்லாத்தையும் எடுத்து ஒரு வேடர் குழுவிடம் தோற்று தன்னுடைய கொடியையும் ஆயுதத்தையும் கீழே போட்டு புறமுதுகிட்டு பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு ஓடி போறாங்க.